ஹலோ மக்களே 317வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் நாமி கேக்குறா, சரிடா 100 பில்லியன் பெரிஸ் இருந்துடா எங்கடான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. நேத்திக்கு தான் பார்ட்டி வச்சோம்ல, அதை யூஸ் பண்ணி கொண்டாடிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் டென்ஷன் ஆயிட்டா. இன்னும் வேற ஏதாச்சும் காசு இருக்கான்னு கேக்குறான். ஆனா இருந்தாலும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாவா. அதுக்கப்புறம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பர்ச்சேஸ் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரை கட்டுறாங்கன்னா ஒரு குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கா. தூக்கத்துல யாகுரா தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த யாகுரானா அந்த கடல் குதிரை மாதிரி இருக்கும்ல, அதுதான். ஆனா அது பொண்ணு யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி லூஃபியை தான் காட்டுறாங்க. லூஃபியும் சோப்பரும் கேண்டிஸை சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரானுங்க. அவன் வந்து நம்மளுக்கு 10,000 பெரிஸ் கொடுத்தா அதை வச்சு நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு லூஃபியும் சோப்பரும் நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. லூஃபி மண்டையோ வீங்கி இருக்கு. அது நாமி தான் அடிச்சு நொறுக்கி வச்சிருந்தா. பார்ட்டி இன்னைக்கு உண்டான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் உண்டுன்னு சொல்லி லூஃபி கத்துறான். என்னது எப்பவும் உண்டா? கொடுத்ததுக்கே நாமி நம்மள நொறுக்கி எரிஞ்சிட்டாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். அதுக்கப்புறம் யாரை கட்டுறாங்கன்னா அந்த காலில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணோட யாகுரா தான் அது போலுக்கு. அவ வந்து போஸ்டரா ஒட்டிக்கிட்டு இருக்கான், மிஸ்ஸிங் யாகுரான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பேசினதுல ஒரு சத்தம் வருது. யாருன்னு சொல்றது பொண்ணு எட்டி பாக்குறா. லூஃபி சுத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி இழுத்து பாக்குறாங்க. நீங்க ரப்பர் பேசணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க லூஃபியை கூர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கா. பாத்துட்டு அவ அங்க இருந்து வேகமா போய்கிட்டே இருக்கா. என்னன்னு பார்த்தா மாடிக்கு போயிட்டு யாகுரோட போட்டோவும் கொஞ்சம் காசையும் எடுத்துட்டு வேகமா ஓடுதா. உடனே எங்க அப்பா அம்மா கேக்குறாங்க, இங்க இருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. இதுல ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் லூஃபியை தான் காட்டுறாங்க. இவர் என் கூட தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. டேய் அவரை விடுங்கடா சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருங்க. சடனா முகிவரான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திட்டு வரா. கத்திட்டு வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறா. எனக்கு ஒரு ஃபேவர் வேணும், நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா? எங்க வீட்டுல இருக்க யாகரா வந்து தொலைஞ்சிருச்சு, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு. அந்த போட்டோகிராஃபர் பொண்ணு தானே இது. இவ ஆபி தானே. இவ இன்னும் அந்த அக்வா லாகுனுக்கு அப்புறம் அந்த யாகுராவை தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த யாகுரா ஆல்ரெடி 100 வருஷம் வாழ்ந்துருச்சு, இன்னுமா இருக்க போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னோட யாகுரா அப்பெல்லாம் தொலையாது, அது ஆபரே அப்படின்னு சொல்றா. அதோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கா. முட்டாள்களான்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. டே கொஞ்சம் பொறுமையாடா, அது ஒரு சின்ன புண்டான்னு சொல்றாங்க. அக்வா லாகுன்ல சில நேரத்துக்கு சர்வே ஆயிருந்திருக்கலாம், சில நேரத்துக்கு சர்வே ஆக கூட இருந்திருக்கலாம். 3 நாள் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி முகிவரா வெளியூருக்காரங்க, அவங்கள தேவையில்லாம இந்த பிரச்சனைக்கெல்லாம் இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பேசுறாங்க. வாயை முடுங்கன்னு சொல்லிட்டு அவ கத்துறா. நான் உங்கள்ட்ட யாரும் எதுவுமே கேட்கல, நான் எதையும் நம்பவும் போறதில்ல. இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, யாபுரா வந்து என்னை ஹெல்ப் பண்ண வர சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு. உடனே அவன் வந்து லூஃபி பேசிக்கிட்டு இருக்கா. முகிவரா நீங்க எல்லாம் பைரட்ஸ் தானே, உங்களுக்கு ட்ரெஷர்னா ரொம்ப முக்கியம் தானே, இதை புடிங்கன்னு சொல்றாவா. இதுல நான் ஏகப்பட்ட காசு வச்சிருக்கேன், நீ கண்டுபிடிச்சினா இது உனக்குன்னு சொல்றாவா. என்னது இது எனக்கான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு நீ தரப்புறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ கண்டுபிடிச்சாதான் தரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது யாகுரா அப்படின்னு சொல்லிட்டு தேவலாம ஆரம்பிக்காங்க மக்கள். டேய் நீங்க வாயை மூடுடான்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு. உடனே லூஃபி சொல்லிட்டு இருக்கா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியாம தான் இருக்கு, ஆனா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். பைரட்ஸ் கண்ணில் பட்டுச்சுன்னா எந்த ட்ரெஷரையும் விட்டு வைக்க மாட்டாங்க, அது வரை நீ காமிச்சிட்ட, நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம்னா அந்த பொக்கிஷன் எல்லாம் எனக்கு ஓகேவான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையாவான்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. உன்னை அவளும் டீலுன்னு சொல்றா. நம்மளால என்னைக்கு பணத்தை பார்த்து யோசிச்சு பார்த்திருக்கான், அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் தான் லூஃபி, இது என்னோட ஷிப் டாக்டர் சோப்பர்னு சொல்றான். ஹாயின்னு சொல்றான் சோப்பர். ரக்குண்டாக் என்ன பேசுன்னு சொல்லிட்டு கத்துறா. ரக்குண்டாகா நான் தான் சோப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம இப்ப எதை தான் தேடி போறோம்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டுல உள்ள யாகரா தான் தேடி போறோம், என்னடா முதல்ல கேட்கறேன்னு சொல்லிட்டு கத்துறா. அதை காட்ட வேற செய்யறா. சரி ப்ளூ கலர் ஃபின்னு அதைத்தானே விடு, நான் தேடுறேன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட் மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டான். என்னடா இங்கெல்லாம் தேடுறேன்னு சொல்லிட்டு கத்துறா. பார்த்தா நம்மளால தேடாத இடமே கிடையாது. அந்த ஊர்ல இருக்க டாப்பான இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கான். டேங்க பாடா நம்ம ஜோரோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஜோரோ 2 பசங்களோட போய்கிட்டு இருக்கான். ஆடிக்கிட்டே வரான். யாகரா குதிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு போறாங்க அவங்க. இது ரொம்ப டேஞ்சரஸா தான் இருக்குன்னு சொல்றான் லூஃபி. டே கொஞ்சம் பொறுமையா போடான்னு சொல்லிட்டு சோப்பர் அந்த பொண்ணு கத்துறாங்க. ஒரு பக்கமா தேடிக்கிட்டே வராங்க அவங்க. போய்கிட்டே இருக்கல. நாமியும் ரோபின் வர ஒரு பக்கம் போறாங்க. பார்த்தா ரோபினை பார்த்துட்டு சரி ரோபின் கேட்டா ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்காம. உன்னை போட்டோ பார்த்துட்டு உடனே அவ சொல்றா, சரி எனக்கு நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓஜோரா ஃபிளர்ன்னு சொல்றா. அவ கையை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் கண்ணை வர வச்சு தேடுறாவா. எங்கே கண்டுபிடிச்சான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னைய மன்னிச்சிரு, என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாவா. சரி ஒன்னும் பிரச்சனை, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொண்ணு கூட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு மிரண்டுட்டா. என்னடா உங்களுக்கு ஆளம்ட்டும் பயங்கரமான ஆளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ராபின் வந்து எந்த ஸ்ட்ரீட்ல இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா. நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொக்குர படிட்டு போய் கேட்கறாங்க. ஆபி நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு சோப்பர் ஆரம்பிக்கான். என்னதுன்னு சொல்லிட்டு ஆபியும் கேட்கறா. ஊர் மக்கள் எல்லாருமே ஃபைனல் நெஸ்டிங் வில்லேஜுக்கு தான் யாகுரா பேருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஓல்டு லெஜெண்டான்னு சொல்றாவா. அதே சமயத்துல பாலி லூலு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் வந்து லூஃபி காமிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியலன்ட்டானுங்க. எந்த யாகுரா இருக்குதோ அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும், அதான் ஃபைனல் நெஸ்டிங் வில்லேஜ்னு சொல்லிட்டு அதைத்தான் அந்த மக்கள் சொல்றாங்கன்னு சொல்றான் சோப்பர். அதே வந்து ஹியூமன்ஸ் வந்து அந்த வில்லேஜை பார்த்தாங்கன்னா சொல்ல ஆரம்பிக்காவா. பார்த்தாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கேட்கறான் சோப்பர். அந்த உலகத்துல போயிட்டு நம்மள யாரும் திரும்பி கொண்டு வர முடியாது சொல்றா. சொன்னோன்னு அப்படி ஷாக் ஆகுறான் அவன். அதுக்கப்புறம் கட் பண்ணி யாரை கட்டாங்கன்னா உசப்பா தான் காட்டுறாங்க. கேப்டன் உங்க குரூக்கு வந்து ஸ்னைப்பர் ஆளு தேவையான்னு சொல்லிட்டு பேச பாக்குறான். பார்த்தா அவனால பேசவே முடியல.
உசப்போ ஒரு பக்கம் மீன் தூண்டில வச்சு மீன் பிடிச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல தான் லூஃபி அங்கங்க நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா உசப் இன்னும் க்ரூல வந்து சேரவே இல்ல. ஒரு பக்கம் தனியா ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கான். லூஃபி குரல் கேட்டுச்சுடா அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கான். இன்னும் லூஃபி செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இன்னொரு பக்கம் போயிட்டு ஒன்னு சோப்பர் கத்துறான். டேய் லூஃபி, ஆபரோட வயசு இந்த யாகுரா கேட்டிருக்குன்னு சொல்றான் அவன். ஒன்னு சோப்பர் வந்து அனிமல் பாஷை பேசுவான். அதை பேச ஆரம்பிக்கான் அவன். அக்கோலாகுன்னு அன்னைக்கு ராத்திரி வந்து யாரும் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்திருக்கு. அது கண்டிப்பா ஆபரோட வயசா எனக்கு தெரியும் சொல்லியிருக்கான் சோப்பர். அப்பாடா எனக்கு இந்த அளவுக்கு நீ கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லிட்டு ஆபி கெட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காவா. சரி நம்ம தேடுவோம், இன்னதான் எங்கேயாச்சும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். உடனே இந்த பொண்ணு அப்படியே வந்து ஆபரா இருக்குது அப்படியே யோசிச்சு பாக்குறா. முன்னாடி யாகுரா போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாவா. என்னன்னு பார்த்தா சின்ன வயசுல அந்த ஆபரா கூட தான் வந்து அவன் என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருப்பா. அதை பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் சின்ன வயசுல வந்து என்னெல்லாம் பார்த்துருப்பாளோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காவா. அது மாதிரி வயசாக அது கண்ணு தெரியாம போயிருக்கும். தப்பான டைரக்ஷன்ல நிறைய தடவை போயிருக்கும். அது அப்பா நம்ம யாகுராக்கு கண்ணு தெரியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா 100 வருஷம் வாழ்ந்துருச்சுல, அதுக்கும் வயசாயிருக்குன்னு சொல்றாரு அப்பா. வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாகுராக்கு போக வயசாகிட்டே போகுது, நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அதுக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அது ஒரு மாதிரி சோர்வா இருந்திருக்கு. இதை எப்படி நம்ம ஹாபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறோமோ ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தனியா இருந்து ஒட்டி கட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா என்னன்னு பார்த்தா அக்கோலகுன் ராத்திரி தான் காட்டுறாங்க. ஆபரம் என் கூட வரணும்னு சொல்லிட்டு ஆபி கத்திக்கிட்டு இருந்திருக்கா. எவாக்குவேஷன் ஃபெசிலிட்டிக்கு இதெல்லாம் நம்ம தூக்கிட்டு போக முடியாது, உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. நம்ம ஆபரா கூட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆபி சொல்றா. இல்ல அது இங்கே இருக்கட்டும், அதுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆபரான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்காவா. நாங்க போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கா. அது தலையாட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் காட்டுறாங்க. அதை நாங்க பாத்துக்கிட்டே தான் இருந்தோம், ஆனா எங்க போச்சுன்னு தான் தெரியன்னு சொல்றாவா. லூஃபி சொல்றாங்க, கவலைப்படாத, நீ தான் எனக்கு ஹெல்ப் கேட்டிருக்கல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா லூஃபி சொன்னோம்னா செஞ்சு முடிப்பான்னு சொல்றான் சோப்பர். உடனே நான் ஒன்னும் அழல அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஏதோ ஒரு மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ப்ளூ கலர்ல ஏதோ ஒரு துணி மாதிரி தண்ணிக்குள்ள வருது. இது என்னது சொல்லி லூஃபி எடுத்து பாக்குறான். இது ஆபராக்குள்ளன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கி பாக்குறா. இங்க இருந்தா வந்திருக்கு சொல்றான் லூஃபி. என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு இடமே உடஞ்சு கிடக்கு. அந்த வழியில இருந்து அது வந்திருக்கே செய்யுது. இதான் அந்த பேசேஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் நாங்க வந்தோம்னு சொல்லிட்டு பார்த்தா ஆபரா கடைசியா எங்க இருந்துச்சோ அதை கண்டுபிடிச்சிட்டாவா. ஓபேர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறாங்க. பார்த்தா உள்ளவே தடிக்கி விழுந்துட்டானுங்க. பார்த்தாங்க தண்ணி ஒண்ணும் இல்ல, செதறதானுங்க. எங்கடா கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம யாகுராவால போக முடியாதா, சரி நம்ம நடந்து போவோம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க. சர்ச் பண்ணிட்டே வரானுங்க. நீ இங்க இரு, நாங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு உள்ள போறானுங்க. பார்த்தா அந்த டவுனுக்கு கீழே வந்து ஏகப்பட்ட இடம் இருக்கு. பாக்கே சூப்பரா இருக்கு. என்னடா அந்த டவுனுக்கு கீழே இவ்வளவு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு புது பில்டிங் எல்லாம் மேல வந்துருச்சுன்னா அதனால ஓல்டு பில்டிங் எல்லாம் வந்து அபாண்டன் பண்ணிடுவாங்க. இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல, அக்கோலாகன் உள்ள வந்துருன்னு சொல்லிட்டு அதனால நம்ம தேடி போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே லூஃபி சொல்றான், அங்க என்னமோ வெளிச்சம் தெரியுது, என்னதுன்னு சொல்லிட்டு. இந்த வெளிச்சமா அப்பனா கண்டிப்பா அது அங்கதான் இருக்கும், அதை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஆபி வேகமா போய்கிட்டு இருக்கா. ஓடி போறா. தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டாவா. தண்ணிக்குள்ள போய் விழுதா. இங்க லூஃபியும் சோப்பர் விழுந்துட்டானுங்க. அவனுக்கு வேற வந்து டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருப்பானுங்க. அவளுக்கும் கழுத்து இழுக்க ஆரம்பிச்சுட்டு காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதே சமயத்துல அவனுங்களும் செதறிட்டானுங்க. கீழே ஃபுல்லா யாகராவா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி எதை காட்டுறாங்கன்னா அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கா. என்னது எது கனவான்னு சொல்லிட்டு முழிக்கிறா. பார்த்தா கனவுலாம் ஒண்ணு இல்ல, யாரோ காப்பாத்தி வெளியே கூட்டு வந்திருக்காங்க. அப்பாடா நீ உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா பொண்ணு. எந்த இடத்துக்குடா வந்தோன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். பார்த்தா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. சடனா அந்த பொண்ணு அந்த இடத்த பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆபரா தான் இங்கதான் இருக்கு, கனவுல எங்க பார்த்தோம் அதே இருந்தா இதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் நெஸ்டிங் வில்லேஜா இது, இங்கேயா வந்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் சோப்பர் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஆபரா இறந்திருந்தா தான் அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கும், கண்டிப்பா அது இறந்திருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா மேல இருந்து திரும்பி ஒரு வெளிச்சம் தான் வருது. நான் அதை பார்த்துட்டேன். ஆபரா வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கத்துறா. பார்த்தா ஆபரா அழுதுகிட்டே இருக்கு. பார்த்தா அது மன்னிப்பு கேட்குது. சோப்பருக்கு தான் அனிமல் பாச புரியும்ல, அது பேச ஆரம்பிக்கி. என்கிட்ட கோபப்படாதீங்க, வாங்க நம்ம ஒன்னா போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆபி. என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபரா சொல்லிட்டு இருக்கு. ஏன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்றா, போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா வாராவா. அதுக்குள்ள வந்து ஸ்ட்ரெயிட்டா லூஃபி அந்த பொண்ணை தூக்கலான்னு வாரான். பார்த்தா கையை வச்சு இழுத்து ஆபராவை காப்பாத்தலான்னு போறான். பார்த்தா ஆபராவை இழுக்கவே முடியல அவனால. என்னன்னு பார்த்தா அந்த ஆபரா வந்து ஒரு மாதிரி நிழல் மாதிரி தான் இருக்கு, உயிரோடவே அங்க இல்ல. லூஃபி அதை கண்டுபிடிச்சிட்டான். இனிமேல் போய் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆபரா அப்படி சிரிச்சுக்கிட்டே மறையுது. ஒன்னு இந்த பொண்ணு அப்படி சோகமா உட்காருதா. ஆபரான்னு சொல்லிட்டு கத்துறாவா. அவ கத்துன உடனே வெளிய இருக்க யாகுரா எல்லாமே கத்த ஆரம்பிக்கி. ஜோடம் கோமுராவும் கத்துறாங்க. கத்தி முடிச்சோடனே ஒரு சின்னதா யாகுரா சத்தம் கேக்கு. இது என்னடா சத்தம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே பின்னாடி திரும்பி பாக்குறா. பார்த்தா அது ஒரு குட்டி யாகுரா. இது என்னடா இது ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இது வீக்கா தான் இருக்கு, ஆனா இதை இன்னும் காப்பாற்ற முடியும், இதுக்கு குளிர் அடிக்க கூடாது அந்த ஸ்கார்ப்பை போத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். அப்படின்னா ஆபரா தான் இதை கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா பழசை யோசிச்சு பாக்குறா. ஒரு யாகுரா சொல்லிருக்கும், அவர் வந்து ஒரு ஆளை காப்பாத்த போனாருன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சின்ன குழந்தை யாகுராவை தான் அவர் காப்பாத்தே போயிருந்திருக்காரு. உயிரை கொடுத்து அந்த கதவெல்லாம் உடைச்சிட்டு காப்பாத்த போயிருந்திருக்காரு அவரு. அப்பனா இதை காப்பாத்தி கூட்டு போறதுதான் அவர் என் கனவுலே வந்திருக்காரான்னு சொல்லிட்டு ஆபி பாத்துக்கிட்டு இருக்கா. உன்னை சோப்பர் அந்த குட்டி யாகுராவதுக்கு கையில கொடுக்குறான். உன்னை அதை வாங்கிட்டு அப்படி சந்தோஷமா அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்றா, டீல் பண்ணி இதை வச்சுக்கோன்னு சொல்றாவா. நான் வந்து என்னோட ப்ராமிஸை காப்பாத்தலாம், நல்லா வேண்டான்னு சொல்றான் லூஃபி. ரொம்ப நன்றி நீங்க பண்ணதுக்கு, இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா.
உங்களால தான் என்னால ஆபராவையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அவனோட கடைசி விஷயம் வந்து என்னால வந்து நிறைவேத்த முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை லூஃபிட்ட குடுத்தோனே லூஃபியும் அத வாங்கி வச்சுக்கிட்டான். ஆனா வாங்கிட்டு திரும்பி அவள்ட்டயே குடுக்குறான். நல்லா சாப்பாடு வாங்கி குடு. இது நல்லா சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கான் லூஃபி. டேய் லூஃபி அதான் ஃபைனல் நெஸ்டிங் வில்லேஜா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சோப்பர் கேட்கறான். அதெல்லாம் என்னால கண்டுபோய் பிடிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த யாகோரா அப்படி தண்ணியில மேந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துடாங்க. See you bye.